சார் உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். அதான் என்ன சொன்னீங்க? உங்க பையனை பார்த்தீங்களா? என்ன பையன் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? போலீஸார் கூப்பிட்டாங்களா? போலீஸ் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்க. உங்க பையனை காமிக்கும் போது என்ன சொன்னீங்க? பையன் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? அதான் பையன் சொன்ன எடுக்கவே இல்லம்மான்னு சொன்னா சார். நீங்க என்ன கேட்டீங்க? எப்ப எடுத்திருந்தா கொடுத்துருப்பா உன்னை சொல்றாங்களே நான் எடுக்கவே இல்லம்மான்னு சொன்னான். அப்ப உங்க பையனோட எப்படி நிலையில இருந்தாரு? நிலையில நல்லா தான் இருந்தான். நல்லா ஃபேட் மட்டும் தான் போன சட்டை இல்ல, அடிக்கடிக்கெல்லாம் இல்ல, நல்லா தான் இருந்து நின்று பேசிட்டு இருந்தான். ஒரு ஓரமா நின்று பேசிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து என்னை போக சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு சார் அதுக்கப்புறம் காலையில ஸ்டெப் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு முடியாம வாய்ப்பே கொடுக்காம இந்த மாதிரி நடந்துருச்சு. போகுது சார். அதான் சார் எனக்கு தெரிஞ்ச 4:30 மணிக்கு தான் சார் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு எப்படி பையன் வேலைக்கு போயிட்டு வந்தான். நாங்கள் 2 பேரும் பார்த்தோம். அவனை போய் கேட்டதுக்கு நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் காலையில் நாங்கள் வந்துட்டோம், வீட்டுக்கு நைட்டு வந்துட்டோம். வந்து மறுநாள் காலையில் சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். சின்ன பையனை கூட்டிகிட்டு போவோம். அங்கே என் தம்பி ஒருத்தர் அவனை கேட்டதுக்கு விசாரிக்கத்தக்கா கூட்டிகிட்டு போயிருக்காங்க, விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. சொல்லவும் 10-11 மணிக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் 10-11 பார்த்து இல்லை. அப்புறம் திரும்ப ஒரு தம்பிக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். 6 மணியை போல விட்டுருவாங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னாப்புல. சரி 6 ஆச்சு 7 ஆச்சு வரல. அப்புறம் நானும் என் தங்கச்சியும் சரி கிளம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்க்கறதுக்குள்ள சின்ன பையன் வந்துட்டேன். வந்து அவன் சொன்னேன், எங்கடா அண்ணன் எங்கடான்னு கேட்டேன். அண்ணன் சொல்ல முடியாதுமா, ரொம்ப அடி அடிச்சிட்டாங்க, நம்ப முடியாதுன்ற மாதிரி அவன் பேசி அழுதுகிட்டு இருந்தேன். அழுதுகிட்டு எங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னன்னு அவன்கிட்ட விசாரிக்கையில் சொன்னேன். அவன் நம்ப முடியாது, நிறைய அடி அடிச்சுட்டாங்க, நம்ப முடியாது மாமா அப்படின்னு என் தம்பியில் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போனோம் சார். அவ்வளோ சார். அப்புறம் உள்ள பெரியவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, நான் வெளியே உட்காந்து சார். இவ்வளோதான் சார் நடந்தது. போதும் சார், போதும் சார். கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சார். சார் விசாரிச்சு ஆறுதலா நீதி கிடைக்கும் நம்பிக்கையா இருக்கு சார். இதே தான் சார் அங்கேயும் சொல்லிட்டு வந்திருக்கேன்.